சூர்யா நந்தினி மேல அளவுக்கு அதிகமா லவ் வச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. இப்ப சூர்யா என்ன சொல்லுவாருன்னா, அது ஏதோ விளையாட்டா பேசிட்டேன். பேக் எடுத்துட்டு அதுக்காக கிளம்பிடுவியா உள்ள வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாரா? நீங்க நினைச்சதுக்கு கூப்பிடுறதுக்கும், நினைச்ச உடனே போ சொல்றதுக்கும் நான் என்ன பொம்மையா? ஏன் சார் என் வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டீங்க? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதே இல்ல. மன்னிச்சிருங்க அப்படின்லாம் கூட சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப சூர்யா பயங்கரமா கோவப்பட்டுட்டாரு இல்லையா? அதனால நீ போ 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 நந்தினின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பாட்டில்ல கைய உடைச்சுக்கிறாரு. சூர்யாவ நம்மளால பார்க்கவே முடியலைங்க. நந்தினி நான் செத்தா கூட நீ வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஏன் நந்தினி உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஓடி வந்து நம்ம சூர்யா சாரை தூக்குறாங்க. சூர்யா சார் பார்த்தீங்கன்னா மயக்க நிலைக்கு போயிட்டாரு. ஏன்னா பிளட் வந்து நல்லாவே லாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறதுக்கு போறாங்க. ஆனா நந்தினி ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்கிட்ட தாலி கட்டும் போது என்னுடைய பர்மிஷனோட தான் நீங்க கட்டினீங்களா? என்கிட்ட சம்மதம் வாங்குனீங்களா? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுனதில்ல. ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அதே மாரி நம்ம நந்தினி, நம்ம சுந்தரவள்ளிய கையிலும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்களா? ஸோ, இப்போ நந்தினிய ரிட்டர்ன் கூப்பிட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து கடுப்பேறிச்சு சூர்யா மேல. ஸோ, இப்போ சூர்யா சாரே ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு இல்லையா? இந்த சமயத்தில என் பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும். உன்ன வந்து சும்மாவே விடமாட்டேன். உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. நீ மட்டும் எங்க குடும்பத்தில வராம இருந்தீன்னா, நாங்க எங்க பாட்டுக்கு அமைதியா, எங்க பாட்டுக்கு எங்க பீஸ்ஃபுல்லான லைஃப்ப வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவள்ளி அம்மா நந்தினிய பார்த்து கேட்குறாங்க. பட் அதுக்கு நம்ம அருணாச்சல ஐயா ஒரு பயங்கரமான ரிப்ளை குடுப்பாங்க. "ஏன் சுந்தரவள்ளி, நீ ஒரு நாளாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா? இதெல்லாம் ஏன் நடக்குது நம்ம லைஃப்ல? நம்ம ஃபேமிலில இவ்ளோ பிரச்சனை ஏன் வருதுன்னு சொல்லிட்டு. அட் த எண்ட் ஆஃப் தி நீ யோசிச்சு பார்த்தியன்னா, உன்னுடைய காரணம் தான் வரும். உன்னுடைய ஃபேஸ் தான் உனக்கே ஞாபகம் வரும். ஏன்னா, சூர்யா லவ் பண்ண பொண்ண தான் அவனுக்கு வந்து நீ குடுக்கல. அவங்கள அழிச்சிட்ட. ஸோ, அதனால தான் சூர்யா வந்து குடிக்க ஆரம்பிச்சான். அதனால தான் உன்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கழுத்துல பாவம், இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான். ஸோ, இப்பவும் பார்த்தீன்னா, நீ இவ்வளவே குறை சொல்றன்னா, அப்போ நீ செஞ்ச தப்பு எதுவுமே நீ ஒத்துக்க மாட்டியா? அப்படின்னு பார்த்தீன்னா, அருணாச்சல ஐயா டைரக்டாவே கேட்டுருவாங்க சுந்தரவள்ளி அம்மா கையில. ஸோ சுந்தரவள்ளிக்கு நம்ம பண்றது தப்புன்னே இன்னும் புரியலைங்க. அவங்களுக்கு ஒரே ஒண்ணு ஸ்டேட்டஸு, பணம், கௌரவம், அந்தஸ்து. அவங்களுக்கு புரிஞ்சது அதுதான். அதே மாரி மாதவிக்கு நகை, புடவை அதே மாரி தான் அது மட்டும் தான் புரிஞ்சுக்குது. ஏன்னா, நம்ம நந்தினிய இந்த வீட்ட விட்டு வெளியேத்திட்டாங்கன்னா, வேற ஒரு பணக்கார பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மருமகளா வருவா. "நீ என்னடி அம்மா வீட்ல தின்னுட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தொரத்திருவா. அதனால அதுக்கு நம்ம இடமே குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தாலிய கழட்ட சொல்லுவாங்க. தாலிய நீங்களே கழட்டிக்கங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமா ஒரு வார்த்தைய விடுவாங்க. பட் மனசாட்சியே இல்லாம மாதவி நம்ம சூர்யா கட்டின தாலிய கழட்டுறதுக்காக வராங்க. தாலியில கைய வச்சா கையே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதில சொல்லுவாரு சூர்யா. ஸோ "ஏன் பேக் எடுத்துட்டு போற?" அப்படின்னு கேட்க என்ன இது டிஃப்ரெண்ட்டா கேட்குறாரே! அப்ப போதையில பேசினது அதான் குடிகாரன் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்னுவாங்களே, அது மாரி தான் வந்து நம்ம சூர்யா சார் பண்ணிட்டாரு. ஸோ சூர்யா சாருக்கு இப்ப பிளட் நெறையவே லாஸ் ஆயிருக்கு. பிளட் தேவைப்படுது. எதுவா இருந்தாலும் பிளட் ஏத்திட்டு தான் நாங்க சொல்லுவோம்னு சொல்றாரு. கண்டிப்பா வந்து இது அந்த அளவுக்கு அடி கிடையாது. சூர்யா சார் கண்டிப்பா ரெக்கவர் ஆயிருவாரு. சூர்யாவும், நந்தினியும் இதே மாரி சேர்ந்து அன்போடு வாழணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சலைய வந்து டைரக்ட்டா நம்ம நந்தினி கிட்ட, "ஏம்மா இப்படி பண்ண பார்த்த? சூர்யாவுக்கு இப்ப கூட சொல்றேன், அளவுக்கு அதிகமான அன்பு உன் மேல இருக்குமா? அதனால தான் உன்ன விட்டு அவனால பிரியவே முடியல. இதுக்கப்புறமும் இந்த வீட்ட விட்டு, சூர்யாவ விட்டு, எங்கள விட்டு, என்ன விட்டு போகணும்னு நெனைக்கவே நெனைக்காத" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைய சொல்லிடுவாரு அருணாச்சலையா நந்தினி கிட்ட. இப்ப நந்தினி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "சார் அவரு தான் சார் சொன்னாரு. அதனால தான் நான் சந்தோஷப்பட்டு போனேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவரு குடிப்பழக்கத்துல இருந்து நிறுத்திட்டு, அவர திருத்தி குடுத்துட்டு நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாமா, அதுதான் இன்னும் பண்ணவே இல்லையே நீ" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்தில நான் ஒரு குடிப்பழக்கத்திலேருந்து திருத்திட்டு கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரவள்ளி அம்மா வந்து டைரக்ட்டா கேட்கறாங்க, "இதுக்கப்புறமும் இந்த வீட்ல நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடாது. அதே மாரி நீங்க சேர்ந்து வாழல அப்படின்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மாதவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மாதவி "என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? இவ இந்த வீட்ட விட்டு போக மாட்டா போல இருக்கே. இந்த வீட்லயே இருந்து வாரிச பெத்து குடுத்துருவா போல இருக்கே" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவள்ளி அம்மா கையில பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு சுந்தரவள்ளி சொல்லுவாங்க, "அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு சேர்ந்தே வாழலடி. நீங்களா ஏதாச்சும் ஒரு கலப்படம் பண்ணிக்காதீங்க. அவங்க 2 பேருக்கும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உடல் உறவு அதாவது அவங்க 2 பேருமே வந்து தாம்பத்தியத்தில ஈடே படல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. சரிங்க. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த மாதவி கையில சொன்ன உடனே, "ஓ! அப்படின்னா இவங்க 2 பேரையும் சீக்கிரமா சேர்த்து வச்சுடணும். ஏன்னா அவங்க சேர்ந்தா தான் நம்ப இந்த வீட்ட விட்டு போக முடியாது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பிளான போடுறாங்க. ஸோ இந்த வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம அர்ச்சனாவுக்கு தகவல் குடுத்துருவாங்க ரேணுகா. அர்ச்சனா ஓடோடி வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு, "சூர்யா என்னாச்சு உனக்கு?" "என்னுடைய மனசே நிண்டு போச்சு ஒரு செகண்டு. இந்த விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டது" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, இந்த விஷயத்த உனக்கு யார் முதல்ல சொன்னது?" அப்படின்னு சூர்யா கேட்கவும், திரு திருன்னு முழிச்சுட்டு அமைதியாயிடுவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ உன்னுடைய வேஷமும் சரி, உன்னுடைய பாசமும் சரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இங்க வச்சுக்காதன்னு சொல்லுவாங்க. "ஏன் சார் எப்ப பார்த்தாலும் அர்ச்சனா மேடம திட்டிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி சொல்லுவாங்க. "நந்தினி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். நீ நல்லதுன்னு நினைக்கிறது கெட்டது. நீ கெட்டதுன்னு நினைக்கிறது நல்லது. உனக்கு இந்த இந்த ஊர்ல வாழவும் தெரியல. உனக்கு எதுவும் தெரியல. அமைதியா இரு. நான் உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் அப்படியே சொல்லிடுவாரு நந்தினி கிட்ட. ஸோ, இப்போ நந்தினி போகணுன்ற முடிவ பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிறாங்க. ஏன்னா, சூர்யா சார காப்பாத்தி குடுத்துட்டு தான் போவேன்னு ஒரு வாக்கு குடுத்துருக்காங்க அருணாச்சல கையில. அருணாச்சல கையில அந்த வாக்க எப்படியாச்சும் நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போராடிட்டு இருக்காங்க. மறுபடியும் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து நம்ம சூர்யா சாருக்கு குடுப்போம். அவர் எப்படியாச்சும் க்யூர் ஆகணும் இந்த குடிப்பழக்கத்திலருந்து. அப்பதான் நம்ம இந்த வீட்ட விட்டு தைரியமா வெளிய போணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அதுக்கு ஒருபோதும் வந்து இடமே குடுக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா, அருணாச்சல ஐயா எப்படியாச்சும் வந்து இந்த கொஞ்ச காலத்திலேயே இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து ஒரு குழந்தைய பெக்க வச்சிரணும். அதாவது நந்தினி தான் இந்த வீட்டோட வாரிச முதல் டைம் பெத்து குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா, அதுக்கு இடம் குடுக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா ஒரு பக்கம் இந்த பக்கம் துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா, சுந்தரவல்லி அம்மாவுக்கு இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிம்மதி ஆயிடுச்சுங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழல. ஒண்ணு சேர்ந்து வாழவும் போறதில்ல. அவ இருந்தா இருக்கட்டும். சூர்யாவ திருத்தி குடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் சுந்தரவல்லி தான் காரணம்ன்றத நம்ம அருணாச்சல ஐயா டைரக்ட்டா போட்டு உடைச்சுட்டாரு. இப்போ நம்ம நம்ம அருணாச்சல ஐயா இப்படி போட்டு உடைச்சாலையும், அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சாலையும், ஆனா நம்ம சுந்தரவல்லி மனசுல இருக்கிறதோ ஒண்ணே ஒண்ணுதாங்க. எப்படியாச்சும் இவள இந்த வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டு, அர்ச்சனாவ கூட்டிட்டு வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் அர்ச்சனாவ கூட்டிட்டு வரணும்னா, ஏற்கனவே கோயில்ல சூர்யாவுக்காக யாகம் பண்ணேன் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா? இப்பவும் கடவுளுக்கிட்ட போயிட்டு நான் சூர்யாவுக்காக வேண்டிட்டு வந்திருக்கேன் ஆன்ட்டி. இந்த மாரி வந்து சூர்யா வந்து பொழச்சுக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்லாம் டிராமா பண்றாங்க. ஸோ அப்பதான் சுந்தரவல்லிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவ சூர்யா மேல அளவு கடந்த பாசம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அர்ச்சனா போட்டதோ டிராமா. ஆனா இத அப்படியே நம்பிட்டாங்க இந்த சுந்தரவல்லி அம்மா. இப்ப சுந்தரவல்லி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிளேஸ்க்கு நம்ம நந்தினிய தூக்கி தள்ளிட்டு எப்படியாச்சும் அர்ச்சனாவ வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவோட இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒருபோதும் பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சலையா எடம் குடுக்க போறதில்ல. ஏன்னா அருணாச்சலையா கூடிய சீக்கிரமே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருவாங்க. சேர்த்து ஒரு குழந்தையும் பிறக்க வச்சுருவாங்க. பட் குழந்தை மட்டும் ஒண்ணு பிறந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் யாராலயுமே வந்து இவங்க 2 பேரையும் பிரியவே வைக்க முடியாதுங்க. எ என்னதான் வந்து சுந்தரவல்லி அம்மா 1000 கொடைச்சல் கொடுத்தாலும், அவங்களுக்கும் வந்து குழந்தை பிறந்துட்டா, அந்த குடும்பத்த பிரிக்கணும்னு வந்து தோணாதுன்னு நெனைக்கிறேன். பட் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. இப்ப சூர்யா சார் இழந்த உடனே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நந்தினி என்னை விட்டு நீ எப்படி போகணும்னு நெனைச்ச?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு கலங்கிடுது. அத பார்த்த உடனே நந்தினி அழுந்துடுறாங்க. "எங்க மேல இவ்ளோ பாசம் வச்சுட்டு இருக்கீங்க நான் நெனைச்சு கூட பார்க்கல. ஏதோ வந்து விளையாட்டுக்காக தாலி கட்டுனீங்க, விளையாட்டுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நெனைச்சேன் சார். என்ன மன்னிச்சிருங்க." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் நான் வீட்ட விட்டு போக மாட்டேன். இது மாரி விபரீத முடிவு எதுவும் நீங்க எடுக்காதீங்க." அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி சொல்லுவாங்க. ஏன்னா நந்தினியும் பார்த்தீங்கன்னா அளவு கடந்த அன்பு வச்சுட்டு இருக்காங்க சூர்யா மேல. பட் என்ன ஒண்ணு 2 பேரும் வந்து அத வெளி காமிச்சுக்க அட் தட் டைம்ல. அப்புறமா தான் வந்து அவங்களுக்கு புரியுது நம்ம இவங்க மேல இவ்ளோ பாசம் வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால தான் சூர்யா நைட்டு போதையில வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாரி "நீ கிளம்புமா, நான் இதுக்கு மேல உன்ன கஷ்டப்படுத்த விரும்பலன்னு" சொல்லிட்டு. ஆனா அதே காலையில வரும்போது பார்த்தீங்கன்னா சுயநினைவோடு இருக்கும்போது அவங்க மேல இருக்கிற அன்பு அவங்கள தடுக்குது, போவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து கைய அறுத்துக்கிட்டு அவங்களுக்காக ரத்தம் சிந்தியும் ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த விவேக்கோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி கிட்ட வந்து, "இவ்ளோ அன்பு வச்சுட்டு இருக்க சூர்யா சார விட்டு உங்கனால எப்படிம்மா முடிஞ்சுச்சு? ஏம்மா என் நண்பனுக்கு இப்படி பண்ண உனக்கு தோணுச்சு?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் கேட்குறாங்க. "ஆமா, ஆமா நந்தினி. அண்ணன விட்டு போகணும்னு நீ ஏன் நெனச்ச? அண்ணன் உன் மேல எவ்வளோ பாசமா இருக்காரு இந்த இப்ப பார்த்தோனே தெரியுதுல்ல. இதுக்கு மேலயும் அவர விட்டு போவாத. அவர திருத்தி குடுத்துட்டு அவர் கூடவே சேர்ந்து வாழணும்னு நெனை. அவர் அன்பு வச்சுட்டு இருக்காரு தானே. ஏன் உனக்கு இப்ப புரிய மாட்டேன்து?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. "நீ எப்படியும் யாரையோ ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு இருப்ப. ஆனா இப்ப சூர்யா சார் உங்களுக்கு கிடைச்சது ஒரு வரம் தானே. அவருடைய கேரக்டர் ஏதாச்சும் உனக்கு தப்பா தெரியுதா? தப்பா இல்லல்ல. அப்ப ஏன் நீ ஃபீல் பண்ற?" அப்படின்னு பார்த்தீன்னா, உண்மைய எடுத்து புரிய வைக்குவாங்க விவேக்கோட ஒய்ஃப் விஜி. ஸோ இப்ப அந்த வட்டி பிரச்சனை தீர்ந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா சூர்யா அடிபட்டுருக்காரு. "சூர்யா சார நான் பார்த்துக்கிறேன். குடியிலிருந்தும் திருத்துறேன். நான் நல்லாவே சேர்ந்து வாழ்றேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை எப்ப சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு அருணாச்சலம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அருணாச்சலையாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நந்தினி இந்த வீட்ட விட்டு போகாம இருக்கிறது. 3 பேருக்கு தான் அந்த வீட்டிலேயே சந்தோஷங்க. ஒண்ணு கல்யாணம் அண்ணன், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் சார், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார். இவங்க 3 பேருமே நந்தினி மேல அளவு கடந்து அன்பு வச்சுட்டு இருக்காங்க. நந்தினி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தங்கச்சியா பார்த்துக்கிறாரு கல்யாணம், பொண்ணா பார்த்துக்கிறாரு அருணாச்சலம், நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும், நல்ல மனைவியாவும் பார்த்துக்கிறாரு நம்ம சூர்யா சார். இத விட நந்தினிக்கு ஒரு வாழ்க்கை என்ன வேணும்? அவங்க வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குமா? அதாவது சுந்தரவல்லிய தவிர சொல்றேன். இந்த அளவுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குமான்றது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அதனால நந்தினி ஏத்துக்கிட்டு இந்த வாழ்க்கைய வாழ்ந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அதே மாரி இந்த நந்தினி எப்படியாச்சும் வந்து அர்ச்சனாவ
நம்பவே கூடாது. அர்ச்சனாவை நம்புறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்தே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.